நமஸ்காரம் எல்லாருக்கும். உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் ஃப்ரம் ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள் பற்றி நாங்கள் பேசணும் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கல் பிரின்சிபிளை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு இது நிறைய பேருக்கு லைஃப்பில் ரெசனேட் ஆகலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸ்ரீ தோஷ சாபம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஸ்ரீ தோஷம்னா விமன் மூலமாக வரக்கூடிய தோஷம் அண்ட் சாபம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் சில பேர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லாங் லைஃப் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 years 85 years 90 yearsலாம் அந்த ஹஸ்பண்ட்ஸ் இருப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருப்பா, வாழ்வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த லாஞ்சிவிட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட்காக வந்து அந்த ஒய்ஃப் வந்து நிறையா ப்ரேயர் பண்ணுறா, தான் ஹஸ்பண்ட் ரொம்ப லாங் லைஃபோட நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவள் விஷ் பண்ணுறா. அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெராமீட்டர். ஹஸ்பண்டுடைய லாஞ்சிவிட்டியில் வந்து அந்த ஒய்ஃப் விஷ் பண்ணுற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இட் ஆட்ஸ் வேல்யூ டு த லாஞ்சிவிட்டி ஆஃப் த பர்சன். அண்ட் அந்த ஒய்ஃப்னுடைய ப்ரேயர்ஸ், விஷ், அதெல்லாம் வந்து இட் கேன் டேக் ஹர் டு எனி எக்ஸ்டென்ட் டு சேவ் காட் ஹர் பார்ட்னர். அது வந்து சத்யவான் சாவித்ரி கேஸ்லேயே வந்து நீங்கள் வந்து நிறையா படிச்சிருப்பேன். ஸோ உயிர் போன ஒருத்தரை வந்து தன்னுடைய பக்தினாலையும் ஸ்ரத்தைனாலையும் பவர்னாலையும் அந்த ஒரு விஷனாலையும் எப்படி அவள் திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்தா அப்படிங்கிறது வந்து அந்த விமனுடைய பவர், டிட்டர்மினேஷன் அண்ட் சக்தி. ஸோ அப்படி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து கிட்டத்தட்ட இப்போ டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாருன்னா, தனக்கு வந்து எப்போவுமே வந்து தன்னை ஃபிசிக்கலாக வந்து டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, அப்யூஸ் பண்ணுறது, குடிச்சிட்டு வர்றது, சரியாக பார்த்துக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய கடமையிலேருந்து மீறி இருக்கக்கூடிய ரொம்ப டார்ச்சரஸான ஹஸ்பண்ட்லாம் இருக்கும்போது அன்கான்ஷியஸாக ஆஃப்டர் அ பாயிண்ட் இன் டைம் அவளுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல், இவா இப்படிலாம் இருக்காளே, நீ கேள்வியே கேட்க மாட்டேயான்னு கடவுள்கிட்ட விமன் பேசுவா. பேசினா என்ன ஆகும்னா, இன்ஸ்டண்ட்டாக டிவைன் ஜஸ்டிஸ் இறங்கி அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு உடம்பு படுத்தி சீக்கிரமாக போய் சேர்ந்துருவா. இது வந்து ஸ்ரீ தோஷ சாபம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி சாபம் வாங்கிண்டாலோ தோஷம் இருந்ததுனாலோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெரி ரீசெண்ட்லி கரிஷ்மா கபூர் ஆக்ட்ரஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரிஷ்மா கபூர் ஆக்ட்ரஸ் வந்து ஷி வாஸ் மேரிட் டு அ பர்சன் பை நேம் சஞ்சய் கபூர். ஹி வாஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஹூ பாஸ்ட் அவே வெரி ரீசெண்ட்லி. இவா ரெண்டு பேரோட கல்யாணத்தில் வந்து கரிஷ்மா கபூர்னுடைய அப்பாவுக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவன் வந்து கரெக்டான ஆள் கிடையாது, பைசாக்காக வந்து நம்ம வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நம்மளே வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஃபேமிலி, நம்மளுக்கு டேலண்ட்டும் இருக்குது, ஸோ இட் கேன் டேக் அஸ் ஃபார் அ லாங் ரன், எதுக்கு நம்ம போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆரம்பத்துலேருந்தே வந்து அவள் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உடன்பாடே இல்லை. பட் அதை மீறி அந்த கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவர் அந்த சஞ்சய் கபூருங்கிறவர் வந்து கரெக்டான ஒரு லைஃப்பை வந்து கரிஷ்மா கபூரோட லீட் பண்ணலை. ஸோ நிறையா அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேற ஒரு உமனோட போய் அஃபேர் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவள் லைஃப்பில் நடந்துட்டு இருந்தது. அது ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது கரிஷ்மா ஃபைல்டு டிவோர்ஸ் அண்ட் அது டிவோர்ஸும் ஆச்சு. ஏன்னா அது அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதெல்லாம் விடுங்கோ, அட் த எண்ட் ஆஃப் த டே ஷீ இஸ் அ லேடி. ஸோ நிறையா கஷ்டப்பட்டிருந்திருப்பா இல்லையா, நிறையா வந்து மனசு வேதனைப்பட்டிருந்திருக்கும். அந்த வேதனையில் வந்து அவள் நிறையா கேர்ஸ் பண்ணியிருந்திருப்பான் இன்டர்னலாக. இப்படிலாம் பண்ணுறானே, இவனெல்லாம் நீ கேள்வியே கேட்க மாட்டியா, இவன்லாம் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அந்த டிவைன் ஜஸ்டிஸ் இன்ஸ்டண்ட்டாக இறங்கும். மனசார ஒரு விஷயத்தை வந்து நொந்து போய் கடவுள்கிட்ட நியாயத்தை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு விமனால் பேச முடியும், பேசி கேட்க முடியும். அப்படியே அந்த டிவைன் ஜஸ்டிஸ் இறங்கிடும் இமீடியட்டாக. அப்படி தான் என்ன ஆயிருந்திருக்கு, அவர் சும்மா போலோ கேமுக்கு போயிட்டு விளையாடுறதுக்காக போன ஒருத்தர் என்ன ஒரு இண்டிகேஷன்ஸும் இல்லாமல் ஆல் ஆஃப் அ சடன் நெஞ்ச பிடிச்சுன்னு ஹார்ட் அட்டாக்ல அப்படியே விழுந்து போயிட்டார் அப்படியே ஆஃப்டர் த டிவோர்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா, சீக்கிரமாக ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா இட் இஸ் அ கர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஸ்ரீ சாபம் வாங்கியிருப்பா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விமன் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் விஷ் பண்ணா அப்படின்னா அவள் ரொம்ப நாள் இருப்பா, அவள் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பா. இல்லை அவள் நிஜமாவே ரொம்ப நல்லவா, நிறையா பேருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, தான் லைஃப்பை நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளவோ நல்ல விஷயங்களை அடுத்த வாழ்க்கை செஞ்சுருக்கான்னா விமன் பயங்கரமாக விஷ் பண்ணுவாங்க, ஹார்ட்லேருந்து விஷ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கணும் இந்த பர்சன், நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் விளையாடணும்னு நினச்சி எதையாவது ஒன்று பண்ணேன்னா தே வில் இன்வோக் டிவைன் ஜஸ்டிஸ். அதுதான் ஸ்ரீ சாபமாக போய் முடிஞ்சு உங்கள் லைஃப்பை வந்து முடிச்சிடும். லாஞ்சிவிட்டி வந்து அப்படியே அடி வாங்கிடும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது நீங்கள் வந்து ஜென்ரலாக பப்ளிக்கில் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். தேங்க்ஸ் டு மை குரு ஸ்ரீ கேவி கோபாலகிருஷ்ணன். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சைட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவா யாருக்காவது இது ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து கடவுள் அவளுக்கு கைடன்ஸ் கொடுத்து அவளுடைய லைஃப்பை செட்ரைட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து பேசுவோம், ஷேர் பண்ணுவோம். அது லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ தேங்க்யூ ரியலி ஸோ மச். நமஸ்காரம்.